கோபால கிருஷ்ண கோகலே இந்திய வரலாற்றில் என்றும் நெஞ்சில் வைத்து போற்றக்கூடிய விடுதலை போராட்ட வீரர். வறுமையான சூழலில் பிறந்தார் இவர். அப்பாவை இளம் வயதிலேயே இவர் இழந்துவிட அண்ணன் வேலை பார்த்து இவரை படிக்க வைத்தார். மின்சாரம் இல்லாத அக்காலத்தில் தெருவிளக்கில் ஒண்டி படித்தார். ஒரே டிராயர், சட்டை, ஒருவேளை மட்டும் சாப்பாடு மட்டுமே வாழ்க்கைக்கு வாய்த்தது. அந்த ஒருவேளை சாப்பாட்டையும் இவரே தான் சமைக்க வேண்டும். இப்படி படித்தே பி.இ. பட்டம் பெற்றார். அரசாங்க வேலைகள் காத்து கொண்டிருந்த பொழுதே நாட்டுப்பணியை முக்கியம் என எண்ணினார். காங்கிரஸ் கட்சியில் மிதவாத போக்கை கடைபிடித்தார். இணைந்தார். அங்கே வன்முறை இல்லாத போராட்ட முறைகள் இருக்கும் அரசு நிர்வாகத்தில் மாற்றம் என குறிக்கோள் கொண்டு செயல்பட்டார். நேரடி போராட்டத்தின் மூலம் விடுதலை வேண்டும் என்பது திலகரின் கோஷமாக இருந்தது. குழந்தை திருமணத்தை தடை செய்யும் ஆங்கிலேய அரசின் சட்டத்தை இவர் ஆதரித்தார். இந்துக்களின் நம்பிக்கைகளில் தலையிடுகிறார்கள் என அச்சட்டத்தை திலகர் நிராகரித்தார். மோதல் வலுத்தது. இனிமேல் இணைந்து செயல்பட முடியாது என காங்கிரஸ் 2 பிரிவாக உடைந்தது. நூலகங்களை மிதவாதிகளின் பிரிவுக்கு இவர் தலைமை தாங்கினார். சமூகத்தின் சேவகர்கள் எனும் அமைப்பை தொடங்கினார். அதில் சேர்ந்தவர்கள் தங்களின் சொத்துக்களை நாட்டுக்கு எழுதி வைத்து விட வேண்டும். இந்த அமைப்பு கல்வியறிவை எளிய மக்களுக்கு போதித்தது, நடமாடும் ஒருங்கிணைத்தது, பல பள்ளிக்கூடங்களை தோற்றுவித்தது. தொழில் சென்று ஊழியர்களுக்கு இரவு வகுப்புகளை வழங்கவும் செய்தார் கோகலே. மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய குறி என இவரைத்தான் வாஞ்சையோடு குறிக்கிறார். கோகலேவை சந்திக்கும் முன்வரை ஆங்கிலேய அரசின் மீது மிகப்பெரிய மரியாதை அவருக்கு இருந்தது. முதல் உலகப் போரில் ஈடுபட்டு பட்டயம் எல்லாம் பெற்ற காந்தி கோகலேவை சந்தித்தது திருப்பம். மக்கள் இந்த ஆட்சியில் எப்படி இருக்கிறார்கள் என உணர இந்த தேசம் முழுக்க பயணி என அவரின் அறிவுறுத்தலே காந்தியை மகாத்மா ஆக்கியது. மதுரையில் அரையாறை பூண்டார். தேச விடுதலைக்கு தலைமையேற்றார். 20 வயதில் பொதுவாழ்வில் நுழைந்த அவர் ஆஸ்துமா, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த போதிலும் விடாது நாட்டுக்காக உழைத்தார். இங்கிலாந்து போயிருந்த பொழுது 49 நாட்களில் 47 கூட்டங்களில் உரையாற்றினார் என்பதே அவரின் இடைவிடாத உழைப்புக்கு சான்று. அவருடன் வாழ்நாள் முழுக்க முரண்பட்ட திலகர் கோகலேவின் மரணத்தின் பொழுது இந்தியாவின் வைரம் என்று புகழாரம் சூட்டினார்.